அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த தூரம் நம்ம சேனல் கொண்டு வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்த அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் முறை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட்ஸ் இல்லைனா என்னால் கண்டினியூவாக சேனலை ரன் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால தான் உங்களுக்கு எல்லா வீடியோக்கும் லைக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அந்த லைக்ஸ் ஒரு 100-150 லைக்ஸ்க்கு உள்ளே வந்துச்சுன்னா கூட ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். என்னடா அது நம்ம இவ்வளோ வருஷமாக நம்ம கிட்டத்தட்ட 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்டு ஆக்டிவாக இல்லை அப்படின்னு ரீசன் என்னென்னா, இப்போ இருக்கிற காலத்தில் மக்கள் ஒரு ஸ்பீடை நோக்கி பயணிக்கிறாங்க. அதாவது எனக்கு இன்றைக்கி இவ்வளோ வந்தால் போதும், இன்றைக்கி இவ்வளோ வந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் ரொம்ப சொற்ப மக்கள் பார்த்திங்கன்னா அதை நிலச்சி நின்று பொறுமையாக ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப ரேரு. ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப வராங்க நம்ம சேனலுக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் அவங்க லைஃப்பை சேவ் பண்ணால் பெட்டர். எவ்வளோ தான் நம்ம சேனல் பார்க்குறாங்க பார்க்கல அது வேறு கதை. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை பாதுகாப்பாக கற்றுக்கிட்டாவே அதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையே தெரியாது, அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா போதும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ரொம்ப சூப்பராக நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ப்ரெடிக்ஷன் நடந்தது இன்றைக்கி. அதுவும் நம்ம வித் ப்ரூஃபாக வாய்ஸ் மெசேஜும் அனுப்பிச்சிருந்தேன். என்னென்ன மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரி எடுக்கணும், ஸ்லோ அண்ட் ஸ்டடி எப்படி மார்க்கெட் போகும் அப்படின்றத நம்ம எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோக்கு எடுக்க பாருங்கள். அதாவது தெரியாதவங்க பார்த்து அந்த எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வருவோம். வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டோட நிலவரத்தையும் பார்த்துக்கலாம். அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டோட நிலவரத்தையும் பார்த்துக்கிட்டே தெரியும். இப்போது டவ் ஜான்ஸ், S&P, நாஸ்டாக் எல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் பச்சையாக இருக்குது. 2%, 2.3%, அந்த மாதிரிலாம் க்ரீனாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி நம்ம ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓடிட்டு இன்னமும் மார்க்கெட் முடிஞ்சாலும் 5 மணி ஆகுது, ஃப்ளாட்டாக தான் ஓடிட்டுருக்கு. இதை நம்ம மேப் மூலிமா பார்க்கலாம். ஹீட் மேப்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பச்சையாக இருக்குது, க்ரீனாக இருக்குது எல்லாமே. ஓகே, சரி, நல்ல விஷயம். மார்க்கெட் எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது, ஓட்டம். சரி, இப்போ நாளைக்கு அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சார் எப்படி சார் எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க, எந்த மாதிரி ஏன் அது உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் எப்படி தெரியுது அப்படின்ட்டு வேறு க்யூரியாசிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அதை இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். காலையில் உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னா, மேலே டாப்பில் செல்லிங் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, கீழே பையிங் முயற்சி பண்ணுறாங்க, பை பண்ண. அப்போ இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு பிளானும் எதுவும் கிடையாது. அதில் ஒரு சாலிடாக க்ளோசிங் கொடுத்துட்டு ஒரு ஹையர் லோயரில் ஃபார்மேஷன் ட்ரெண்டிங்கில் போச்சு அப்படின்னா நம்ம ஓகே டார்கெட்டப்பா இங்கேருந்து எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, இல்லை மேலே க்ளோசிங் கொடுத்துறாங்க, டாப்பில் ஒரு சின்ன புல் பேக் அகைன் கரெக்ஷன் அப்படின்னா கூட இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கீழே பையர் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, மேலே செல்லர்ஸுக்கு குட்டியான பாடி, நெக்ஸ்ட் கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் வருது. ஆனால் இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கல. ஓகே, க்ளோசிங் கொடுத்துருந்தா ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம் வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு கீழே நம்ம லோயில் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம இந்த லோவை டார்கெட்டாக டிசைட் பண்ணி வெளியே வந்திருக்கலாம். ஓகே, ஆனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த இதில் வெயிட் ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் மட்டும்தான் பண்ணுவேன். நான் டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஏன்னா என்னுடைய இன்னும் மேலே டைரக்ஷன்ஸ் லைன் டச் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறி தான் என்னுடைய பார்வையில் படுது. தவிர நான் லோயர் சைடு நான் கீழே புட் ஆப்ஷன் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த இதில் எதுவும் மாட்டிக்க போகிறீங்க. ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் கீழே சொல்ல மேலே நிறைய ப்ரெஷர் பண்ணுவான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் பண்ணி விட்டுங்கிறான் மேலே. அதே கீழே பையர்ஸ் புஷ் பண்ணி விட்டுங்கிறான் கீழேருந்து. அப்போ என்ன ஒன்று, ப்ரீமியம் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். கால் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்களே, இங்கேயும் நிறைய தப்பு பண்ணுறாங்க. கால் பை புட் பை இது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வாழ்நாளில் மேலே வரவே முடியாது உங்களால். கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் இவங்க மேலே கொஞ்சம் கவனம் வைங்க. அவங்க கால் ஆப்ஷனை ரைட் பண்ணி புட் ஆப்ஷனை ரைட் பண்ணி அவங்க ரைட்னா விற்கிறாங்க. கால் ரைட் பண்ணால் தான் இப்போ காலில் ஒருத்தர் வாங்க முடியும். ஸோ புட்டு ரைட் பண்ணால் தான் புட்டை ஒருத்தர் வாங்க முடியும். அப்போது அவங்களுடைய ப்ரீமியம் டைம் டீக்காக தான் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற பணத்தை எல்லாம் ஆப்ஷன் செல்லர்ஸ் அவங்களுக்கான நாளாக மாறிடும். ஸோ எல்லாமே அவங்களுக்கு தான் போகும். இதை வித் எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த லெஃப்ட்டில் சார்ட் இருக்குது பாருங்கள். இது 55,600 PE, இது 55,500 CE. இப்போ இது அவுட் ஆஃப் த மணியாக மாறிடுச்சு. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா 2 சேம் தான் கிட்ட இருந்துச்சு. அந்த எப்படி மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள், ரெண்டுமே டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது சென்ட்ரல் இருக்குது கால் ஆப்ஷனு, இது லெஃப்ட்டில் இருக்குது புட் ஆப்ஷனு. ஆனால் ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா கரைஞ்சி என்னவா இருக்குது, கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு இப்படி தான் வந்துருக்குது. இது எவ்வளோ, 602 ரூபா இந்த ப்ரீமியம் இப்போ 375 ரூபாய் கிடைக்குது. அதே மாதிரி இது கிட்டத்தட்ட 550 ரூபா இந்த ப்ரீமியமு. இது பார்த்தீங்கன்னா 240 270 ரூபாய்க்கு இது கிடைக்குது. அப்போ எவ்வளோ மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். பாதி விட குறைஞ்சிச்சு எல்லாமே. இங்கே ஆப்ஷன் செல்லர்ஸ் செம்ம கொல்ல இன்றைக்கி அவங்க காட்டில் மழை பெய்யுது ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்டில் இன்னமும் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு வீடியோ பாருங்கள். சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சரி,
அதே மாதிரி இந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன ஃப்ரீ வெபினார் சொல்லுவீங்க சார், அது எப்போது, அது பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையில் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணது எதையும் நான் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து சரி, 25K சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, 50K சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் கூட கண்டினியூ ஃப்ரீ வெபினார் இருக்கும். நம்மளோட ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயே லிங்க் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அவ்வளோ ஏன் டவுட்டு? இந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணால் அந்த வெபினாரில் எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தயங்கணும்? இப்போ அதை வந்து நான் வந்து என் வீட்டிலேருந்து காசு எடுத்து போட்டு நான் ஏன் கொடுக்கணுன்னா அப்போ யோசனை பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் இலவசமாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுக்கு என்னத்துக்கு, யாருக்கு என்னத்துக்கு நம்ம பயப்படணும், யாருக்கு என்னத்துக்கு நம்ம பதில் சொல்லணும்? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அப்டேட்டுக்கு போகலாம். சரி, ஓகே, இது நடந்து முடிஞ்சிச்சு, நாளைக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டுக்கு போயிடலாம். நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50ல் என்ன மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள். நிஃப்டி 50ல் கொஞ்சம் லைட்டாக வீக்னஸ் ஷோ காமிக்குது. அதாவது இந்த ப்ரைஸை லைட்டாக வந்து ஷோ அந்த இடத்துல இந்த கீழே வந்து பையர் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பையர் முடியல. செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அங்கே லோ ஃபார்மேஷன் பண்ணிட்டாங்க இந்த இதில். அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கீழே வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ட்ராப்பை உண்மையிலேயே வந்து கீழே க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா, இது கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துனாங்க. அப்போ நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம கீழே டவுன் சைடு அப்படின்னு பார்த்தா எப்படி போகும் அப்படின்னா, கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் கிளியராக இருக்கும், ஏன்னா எக்ஸாக்ட்லி நம்ம எந்த இடத்துல பிளான் பண்ணலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடத்துல மார்க்கெட்டு கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதில் நிறைய பேர் நம்பாதவங்க இருப்பாங்க, நம்பாது இருப்பாங்க, அதெல்லாம் சும்மா கதை சார் அப்படின்னு. ஓகே, நான் வந்து இந்த ஏரியா வந்து நான் அப்போ வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நாலேஜும் ஒவ்வொரு மாதிரி போகும். ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை நான் வந்து நம்புகிறேன். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட் வரலும் ப்ரைஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50ல். புரிஞ்சுதுங்களா? நிஃப்டி 50ல் அந்த சப்போர்ட் வரலும் ப்ரைஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கீழே க்ளோசிங் கொடுத்தால் மட்டும்தான். இதில் கீழே க்ளோசிங் கொடுத்தால் இல்லை, நமக்கு வந்து இந்த ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆயிடுச்சு, நெக்லைன் கட் ஆகிடுச்சு, மேலே 24,850 மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பர் சைட் பிரேக் அவுட் கொடுத்தா. ஓகே, ஸோ இதை வந்து நல்லா கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். நாளைக்கு நம்ம வந்து இந்த ஏரியா கன்சல்டேஷன், அது ப்ரைஸ் இந்த கன்சல்டேஷன் ஒன்று கீழே க்ளோசிங் கொடுத்தோம், இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தோம். இந்த ரேஞ்சிலே அகைன் வந்து நாளைக்கு மார்க்கெட் மேலேயும் போக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சில் ப்ரைஸு நோ ட்ரேடிங் ஜோன் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் க்ரியேட் ஆகும். அப்போது நம்ம சும்மா இருக்கணும், சைலண்ட்டாக சும்மா இருக்க கற்றுக்கணும் அந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல வந்து எல்லா பணம் மிச்சமாச்சேன்னு நினச்சி சந்தோஷப்படலாமே தவிர, நம்ம ட்ரேடிங் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறத விட, அப்பாடா இன்றைக்கி நம்ம எதுவும் ட்ரேடிங் பண்ணல, நம்ம அமைதியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு நாள் ட்ரெண்டிங் டே வரும், அந்த ட்ரெண்டிங் டேக்காக வெயிட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் இன்னொரு நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டிங் டே வரலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான். இப்போது நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட பிளான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நேற்றே சொன்னது தான். உங்களுக்கு மேலே அப்பர் சைட் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸு வரும். அப்போ நம்ம என்ன, இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா, இங்கேருந்து சின்னதாக பிரேக் அவுட் நடந்ததுன்னா, இந்த மூமெண்ட்டை காலையிலே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு பெட்டர். ஓகே, ஏன்னா ப்ரைஸு இந்த கொஞ்சம் மேலே கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதா, இங்கே ரீடெஸ்ட் இருக்குதா, அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனால் இப்போ மார்னிங்லேயே இமீடியட் ஒரு மூவ், ஒரு க்ரீன் கலர் கேனில் ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் நல்லா மூமெண்டம் கொடுக்குதா, அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு பெட்டராக இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டவுன் சைடுக்கான பிளான் இன்னமும் கிடையாது எனக்கு. ஏன்னா வந்து ஸ்ட்ராங்காக அங்கே பையர்ஸ் வந்து இருக்காங்க, இந்த ஏரியாலாம் பையர்ஸ் தான் ஃபுல்லாக நினைஞ்சிருக்காங்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நான் எனக்கு வந்து அதை டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. மேபி இதில் கீழே வந்தால் கூட அகைன் வந்து ஒரு அப்பர் சைடு தான் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தவிர டவுன் சைடு கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் வெரி சிம்பிளாக சொன்னேன். ஏன்னா வந்து எவ்வளோ தூரம் போகும் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஸ்கேனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரேஞ்சிலேருந்து வெளியே வரவே இல்லை. அது அப்போ இங்கே இந்த எவ்வளோ தூரம் இருக்குதோ கிட்டத்தட்ட வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட அந்த தூரம் தான் வரும். அது மேபி அவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் அந்த 300 பாயிண்ட் என்எஃப் நாளைக்கு இன்ட்ரடே அப்படின்றதுனால. ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம், சென்செக்ஸ் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து சார்ட்டை வந்து மூவ் ஆகுது, எல்லாருக்கும் தெரியும் அது. அப்போது சென்செக்ஸில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், 1 hour டைம் ஃப்ரேம் ஷூட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் சின்னதாக குட்டி இருக்கிறதுனால வந்து கிளியராக இல்லை அதில். இது வந்து சென்செக்ஸோடைய சார்ட். இது சென்செக்ஸோடைய சார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைஸு இங்கே ப்ரைஸ் நியூ லோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு ஹையாக இருக்குது. அப்போ ப்ரைஸு இந்த இடத்துல லோ, சப்போஸ் லோ சைட் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா
நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இதில் சப்போர்ட் வரலும் ப்ரைஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 80,600 வரலும் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆனால் ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்கு மேலே 81,600க்கு மேலே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணுறதுக்காக அப்பர் சைடு வரும் மார்க்கெட்டு. ஸோ 82,000 ரவுண்ட் நம்பரை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது மேலே அப்பர் சைடு. ஓகே, 82,000 ரவுண்ட் நம்பர். ஏன்னா ஸ்லோன் ஸ்டடி லேட்டாக மார்க்கெட் ஸ்லோன் ஸ்டடி வந்துச்சுன்னா 82,000 டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். இது அப்பர் சைடுக்கான பிளான். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்கள், ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிடுது, மேலே ஒரு ஷேடோ மாதிரி குச்சி மாதிரி வந்துச்சு, கீழே வந்து ஷேடோ மாதிரி வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். சென்டரில் ட்ரேட் ஆகிடுதுன்னா கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப்பை பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப் என்ன உங்களுக்கு என்ன 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம் இருக்கேன். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்ன சொன்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம இப்போ சொல்லலாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார், அது மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னு. நிஃப்டி மிட் கேப்பு கண்டினியூவாக அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்குது. இப்போ வந்து ரீடெஸ்ட்டாகவும் இருக்கலாம். அது இப்போ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இது வந்து ரீடெஸ்ட்டாகவும் இருக்கலாம். அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வெயிட் ஃபார் ஹையர் ஐ ஃபார்மேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். மேபி அது நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகலாம். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு அப்பர் டைரக்ஷன் பிளான் பண்ணுங்கள். ஒரு வேளை மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ட்ரேடிங் எதுவும் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ அந்த இடத்துல இதெல்லாம் வந்து கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். இந்த ஏரியா இந்த 57,000 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். டவுன் சைடு எதுவும் பிளான் எதுவும் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான வெயிட் பண்ணி ஒரு ஹையர் ஐ டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள் நிஃப்டி மிட் கேப்பில் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி மிட் கேப்பில் என்னுடைய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி தேதியில் எல்லாம் வந்து இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறன்ற பேரில் பை அபோவ் சேல் பிலோ எந்த விஷயமும் வந்து ஷேர் பண்ணாமல் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எத்தனை பேர் வந்து நல்லா கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுடைய மோட்டிவேஷனல் லைக்ஸ் பட்டன் அமுத்துங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்குறாங்க சேனல் எப்படி இருக்குது சார் லோகோ அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய லோகோ. க்ரீன் கலரில் இருக்கும், க்ரீன் கலர் எல்லோ கலரில் இருக்கும். 69,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 65,000 64,9 இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து கலந்துக்க. நம்மளுடைய இன்னொரு சேனல் தமிழ் ட்ரேடிங் சேனலுக்கு அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.